கார்ட்டூன் ஃபேவர் ஃபுட்டோட 2வது எபிசோடு வந்து அப்லோட் பண்ணிட்டோம். எந்த கார்ட்டூனுக்கு கெச்சப் பிடிக்கும்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்டு இன்னைக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டாங்க. மனசு கேட்கலையா, ஸோ அதனால் வந்து கடையிலே வாங்கி கொண்டு உங்களுக்கு ஆஃபீஸில் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயாச்சுங்க. நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்து சொல்லாமலே சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு செம்மையாக சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்கங்க. நான் போய் நின்னோடனே செம்மையாக ஷாக் ஆகிட்டாங்க. போயிட்டு உடனே திரும்பி வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்து அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்தே போகலாம் அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணுற கேப்பில் சரி என்ன மால் கூப்பிட்டு போறியா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஆசையாக இருக்குது, எல்லா மாலும் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஃப்ரூட் ஃபீல்டுக்கு மட்டும் போகவே இல்லை, என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்புறம் அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் நினச்சேன் இல்லை டயர்டாக இருக்குவா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்கங்க. நாங்கள் இது வரைக்கும் போனதுலேயே ரொம்ப பெரிய மாலுங்க, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இவளுக்கு இந்த எக்ஸ்கலேட்டரில் போகிறதா இருந்தாவே ரொம்ப பயங்க. நான் கூட்டிகிட்டு போனதுலேருந்து அதில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் எனக்கு போக்கிமோனில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பிக்காச்சுங்க, அதோட டாய் அங்கே இருந்துச்சா, அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் என்னங்க எப்பவும் போல் ப்ளே ஸ்டேஷன் தாங்க. எப்போ போனாலும் நான் வீடியோ மட்டும் தான் எடுக்கிறேன்னு வச்சு ஒரு கேம் கூட விளையாட முடியலைங்க. 5000 சொல்கிறாங்க டிக்கெட்டு. ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு புட் கோட் சைடு வந்தாச்சுங்க. ரொம்பவே பெருசாக இருந்துச்சுங்க புட் கோடு. ஸோ காஸ்ட்லியாகவும் இருந்துச்சா. அப்புறம் எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு தூரத்தில் ஸ்னோ ஃபேண்டசின்னு போட்டு இருந்துச்சுங்க. சரி மேலே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அது க்ளோஸில் இருந்துச்சுங்க. சரி வாடி வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் எங்கே போனாலும் இந்த ஐஸ்கிரீம் விட மாட்டேங்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்தாலும் அப்போ நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. நீ திறந்தவே மாட்டல. இல்ல மேடம், நான் தெரிஞ்சிட்டேனே.